வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது அரசியலமைப்பு சபையின் மீதான விமர்சனங்கள். கடந்த காணொளியில் முழுமையாக முடிச்சிட்டோம். அரசியலமைப்பு சபை எப்படி அமைக்கப்பட்டது, அதன் பிறகு அரசியலமைப்பு சபை எவ்வாறு அரசியலமைப்பு உருவாக்கியது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த காணொளி ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக 2 விஷயத்தில் நம்ம அரசியலமைப்பு சபை மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை நம்ம ஓரளவு உள்வாங்கினா தான் அரசியலமைப்பு குறித்தும் ஓரளவுக்கு உள்வாங்கிறது எளிதாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம அரசியலமைப்பு 70 ஆண்டுகள் நம்மளிடையே சிறப்பாக செயல்பட்டு வருதுங்கிறதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இந்த அரசியலமைப்பு சபை உருவாக்கப்படும் போது அதன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை நம்ம அறிஞ்சு கொள்வதுங்கிறது ஒரு அரசியலமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவருக்கு இது ஒரு அடிப்படையான ஒரு புரிதலை உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். ஒன்று. அதே மாதிரி இந்த போட்டித் தேர்வில் குறிப்பாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க மாணவர்களுக்கு மெயின் எக்ஸாமில் இந்த அரசியலமைப்பு சபை தொடர்பான விமர்சனங்கள், அதாவது கிரிட்டிசிசம் ஆன் த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி அப்படி சொல்லக்கூடிய டாப்பிக்கில் நிறைய கேள்விகள் கேட்கப்படுவதனால நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். இப்படி விமர்சனம் பார்க்கும்போது முதலாவது விமர்சனம் அரசியலமைப்பு சபையின் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு கேட்டால், இது ஒரு இறையாண்மை பெற்ற அமைப்பல்ல, நாட் எ சாவரின் பாடி. இது ஒரு உண்மையான விஷயந்தான். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த அரசியலமைப்பு சபை உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷார் ஆட்சியின் பொழுதே அமைக்கப்பட்டாச்சு. அதுவும் குறிப்பாக அமைச்சரவை தூதுக்குழுவுடைய பரிந்துரையின் பேரில் தான் அந்த தூதுக்குழு என்ன சொன்னதோ, எந்த கருத்தை சொன்னதோ அந்த கருத்தை மையப்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இந்த அரசியலமைப்பு சபையை உருவாக்குனாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, பிரிட்டிஷ்காரங்க உட்காந்தாங்க, ஏஞ்சின்னாங்க, அவ்வளோதான். பிரிட்டிஷாருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கும்பொழுது ஒரு இறையாண்மை என்பது இந்த அரசியலமைப்பு சபை கிடையாது, சுதந்திரங்கிறதே கிடையாது. ஏதோ அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே செயல்பட்டாங்க. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அது ஒரு சுதந்திரமான அமைப்பாக செயல்பட்டது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்கும் இடம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது இந்த விமர்சனம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் தான். அடுத்து 2வது மக்கள் பிரதிநிதிகள் இங்கு இல்லை, நாட் எ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 1938 நேரு என்ன சொன்னார் அரசியலமைப்பு சபை குறித்து அப்படின்னு கேட்டால், அரசியலமைப்பு சபை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் கொண்டு அரசியலமைப்பு எழுதப்பட வேண்டும். அதாவது வயது வந்த ஒரு வாக்குரிமையின் அடிப்படையில். இங்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மீது இல்லை, அதே சமயத்தில் வயது வந்த ஒரு வாக்குரிமையின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படவும் இல்லை. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் இதை நான் அழுத்தமாக சொல்கிறேன்னா, ஒரு நாட்டுடைய சட்டங்களை நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று சாதாரண சட்டங்கள், இன்னொன்று அரசியலமைப்பு. சாதாரண சட்டங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாதாரண சட்டங்களை நாடாளுமன்றமோ அல்லது சட்டமன்றத்தின் மூலமாகவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மூலமாக அந்த சாதாரண சட்டத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க, நிறைவேற்றுறாங்க. சாதாரண சட்டங்களோட உயர்ந்தது அரசியலமைப்பு. ஏன் உயர்ந்தது சொன்னால், சாதாரண சட்டங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு சில தேவையில்லாத சட்டங்களாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்துவதை தடை செய்ய முடியும், சாதாரண சட்டங்களை. ஆனால் அரசியலமைப்பு அப்படி தடை செய்ய முடியாது. நீங்கள் அரசியலமைப்பு தான் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு போன்றது. ஈவன் நீதிமன்றம் கூட அரசியலமைப்பு மையமாக கொண்டு தான் இயங்குது. அப்படி பார்க்கும்போது அரசியலமைப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உயர்ந்த சட்டம். அந்த சட்டத்தை நாம் உருவாக்குவதற்கு நிச்சயமாக என்ன தேவைப்பட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டால், மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அவசியமான விஷயம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த வயது வந்த ஒரு வாக்குரிமை அப்படிங்கிறது 1950ஆம் ஆண்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் உருவாக்கியே கொடுக்குது. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான இது இல்லை. தேர்தல் இருந்தாலும் கூட வயது வந்த ஒரு வாக்குரிமையெல்லாம் கிடையாது. அப்படிங்கிற வாக்களிப்பதோ தேர்தல் நடத்தி இது பண்ணுவதோ சாத்தியப்படாத ஒரு விஷயம். இருந்தாலும் இது ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க, நம்மளும் ஏற்றுக்கிறோம். அடுத்தபடியான விமர்சனமாக நம்ம பார்க்குறது ஒரு கட்சியினுடைய ஆதிக்கம், அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய ஆதிக்கம் அப்படி சொல்லுவோம். குறிப்பாக பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் அவருடைய பேர் வில்லியம் கிரான்வில்லி ஆஸ்டின் என்கிறவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இந்த வில்லியம் கிரான்வில்லி ஆஸ்டின் அப்படிங்கிறவர் என்ன ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா, இந்த காங்கிரஸ் தான் இந்த அரசியலமைப்பு சபையில் முழுமையாக ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு, மற்ற அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் இந்த அரசியலமைப்பு சபை எப்படி இருந்ததுன்னா, காங்கிரஸ் தான் அரசியலமைப்பு சபை தான் இந்தியா அப்படிங்கிற போல. அப்படின்னா இவங்களை தாண்டி, காங்கிரஸை தாண்டி வேறு யாரும் பிரதிநிதித்துவம் இல்லையா
மற்றவருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படலையாங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கணும்னா, காங்கிரஸுங்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடாது. அது ஒரு இயக்கம், இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடின ஒரு இயக்கம். அந்த இயக்கம் அதில் முழுமையாக இருக்கும். ஏன்னா பெரும்பான்மையினர் அதில் உறுப்பினராக இருக்காங்க. அதனால தான் அரசியலமைப்பு சபையிலே அதுவும் பெரும்பான்மை பெற்ற அமைப்பாக இருக்கும். ஏன்னா அதில் பெரும்பான்மையினர், சிறுபான்மையினர், தாழ்த்தப்பட்டோர், உயர் ஜாதியினர் எல்லாருமே அதில் உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த காங்கிரஸ் என்கின்ற இயக்கம் அரசியலமைப்பு சபையை முழுமையாக பிரதிநிதித்துவம் படுத்தி இருக்கிறது என்பதில் ஒரு நியாயமான விஷயம் தான். அதில் ஒன்றும் பெரிய விமர்சனங்கள் வைக்க வேண்டிய, இருந்தாலும் வெளிநாட்டார் பார்வையில் அது ஒரு விமர்சனமாகவே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒரு மிக முக்கியமானது. அடுத்த ஒரு பார்க்கக்கூடியது டைம் கன்ஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க, காலம் விரயம் பண்ணிட்டாங்க நம்ம அரசியலமைப்பு எழுதினவங்க அப்படின்னா. காலம் விரயம்னா என்ன? இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கிறதுக்கு 2 வருஷம், 11 மாதம், 18 நாட்கள் ஆயிருக்கு அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய அரசியலமைப்பை எழுதுவதற்கு மொத்தம் 4 மாதம் தான் தேவைப்பட்டுச்சான். அப்படி இருக்கும்போது இவங்க இவ்வளோ நாள் எடுத்துக்கலாமா அப்படி கேட்குறாங்க. ஆனால் இந்த விமர்சனமும் ஏற்கத்தக்கது இல்லை. ஏன்னு கேட்டால், நம்ம எழுதும் குழு அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப கம்மியான நாள் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 6 மாதம் அளவு தான் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, பிப்ரவரி மாதமே ஃபஸ்ட்டு டிராஃப்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க கொடுத்த டிராஃப்ட் மேலே தான் விவாதங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம அதை போய் ஒரு குறையாவெல்லாம் எடுத்துக்க முடியாது. 2 வருஷங்கிறது நான் என்ன சொல்லுவேன்னா, டிசம்பர் 9, 1946லேருந்து நவம்பர் 26, 1949க்கு இடைப்பட்ட காலம். அதில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் டைம் எடுத்திருக்காங்க. அது ஒன்று. 2வது பாயிண்ட் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அரசியலமைப்பை எழுதும்போது மிகுந்த கவனம் தேவை. அப்படி அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய அரசியலமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு காலம் தான் எடுத்துக்கும். அதை போய் ஒரு குறையாக நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அதையும் நான் பார்க்கலாம். அடுத்த இறுதியான ஒரு பாயிண்டாக சொல்லக்கூடியது இந்துக்களுடைய டாமினேஷன் அல்லது ஒரு சமயத்தினுடைய டாமினேஷன், ஆக்கிரமிப்பு என்கின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது முக்கியமாக வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து நாட்டுடைய முன்னாள் பிரதமர் வின்சென்ட் சர்ச்சில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சமயத்துக்கு மட்டுமே சொந்தமான வகையில் இந்த அரசியலமைப்பு சபை விளங்குனது அப்படிங்கிறார். ஏன்னா இந்துக்கள் தான் பெரும்பான்மையினராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு பிரதிநிதித்துவம் இருந்தது. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்ததுனால அவங்களுடைய பிரதிநிதித்துவம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. மற்றவர்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் இருக்கிறது அப்படிங்கிறதுல மறுப்பதற்கு எதுவும் இல்லை. இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும். இறுதியான விஷயம் என்னென்னா, அரசியல்வாதிகளும் அதே அரசியல்வாதிகளில் யார் அதிகமாக இருந்தாங்கன்னு கேட்டால், இந்த லாயர்ஸ், அரசியல்வாதி, இவங்க 2 பேரும் தான் அரசியலமைப்பு சபையில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் லாயர்ஸு மற்ற அரசியல்வாதிகள் தான் ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்காங்க. வேறு யாருக்கும் இல்லை. அதாவது இன்ஜினியர்ஸ் இல்லை, டாக்டர்ஸ் இல்லை, சாதாரண குடிமக்கள் இல்லை, விவசாயிகள் இல்லை. இவங்களாம் அரசியலமைப்பு சபையில் உறுப்பினராக இல்லை. இப்படி இல்லாத போது இவங்களுடைய பிரச்சனைகள் எப்படி அட்ரஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது உண்மைதான். அந்த காலகட்டத்தில் லாயர்ஸ் தான் மிக முக்கியமான பங்கு அரசியலில் ஈடுபட்டாங்க. பிற அரசியல்வாதிகளும் இருந்தாங்க. இவங்க தான் அரசியலமைப்பு சபையில் இருந்தாங்க. இருந்தாலும் இந்தியா போன்ற எழுத்தறிவற்ற நாடுகளில் வேறு வழி இல்லை, இருக்கிறவங்களை வச்சு தான் அந்த அரசியலமைப்பு எழுதப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. இறுதியாக நம்ம ஒரு செய்தியை, குறிப்பாக அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி தான் முடிக்கணும். ஏன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கி இந்த அரசியலமைப்பு 70 ஆண்டுகள் நமக்கு சிறப்பான செயல்பட்டுருக்கு. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசியலமைப்புனா எப்படி இருக்கணும் அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சிறந்த அரசியலமைப்பாக இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துபவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அது மோசமான விளைவை தரும். அதுபோலவே ஒரு மோசமான அரசியலமைப்பாக இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அது நல்லதையே தரும் என்று சொல்வார். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அரசியலமைப்பு எப்படி என்பதை விட அந்த அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துபவர்கள் எப்படி என்கின்ற கேள்விதான் இங்கு முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறோம்.